செட்ஸில் எக்ஸைஸ் 1.3 பார்க்குறோம். மேக் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை ஃபில்லிங் இன் த சிம்பிள்ஸ் சப்செட் ஆர் நாட் சப்செட் இன் த பிளாங்க் ஸ்பேசஸ். இந்த 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து இந்த செட்டு வந்து இந்த செட்டுக்கு சப்செட்டாக இல்லையான்றது நம்ம சொல்லணும். இப்போது ஃபஸ்ட்டு சம்மு 2 3 4, இதில் 1 2 3 4 5 இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸு. இதெல்லாமே எலிமெண்ட்ஸ். இதில் இது 3 4 5 எல்லாமே எலிமெண்ட்ஸு. ஒரு இந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த செட்டில் இருந்ததுன்னா இது வந்து இதோட சப்செட்டுன்னு அர்த்தம். இப்போது இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இந்த செட்டில் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. இதில் இருக்கிற ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் திஸ் செட். ஸோ அதனால் இந்த செட்டு வந்து இந்த செட்டுக்கு சப்செட். நெக்ஸ்ட் சம் ஏபிசி. இதில் இந்த செட்டில் வந்து பிசிடி இருக்குது. இப்போது ஏ இருக்குது, இதில் ஏ இல்லை, இதில் பி இருக்குது, இதில் பி இருக்குது, இதில் சி இருக்குது, இதில் சி இருக்குது. பட் ஏ இஸ் நாட், ஏ நாட் பிலாங்ஸ் டு திஸ் செட்டு. இந்த செட்டுக்கு நம்ம இந்த பிசிடியில் இல்லை. இந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த செட்டில் இருக்கணும், ஆனால் இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ் செட்டு. ஸோ அதனால் இது வந்து சப்செட் கிடையாது. நாட் ஏ சப்செட். Next sum, third sum, set of all x such that x is a student of class 11 of your school. இதில் x such that x is a student of your school. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சைடு வந்து 11th ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் இந்த 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சப்செட். எப்படின்னா வந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 பேர் இருந்தாங்கன்னா இந்த இதில் வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இந்த 60 பேருங்கிறது 1000 பேருக்குள்ளே இருக்குது. அதனால் இது வந்து சப்செட்டு. ஓகே. X is a student of class 11 of your school is a subset of X such that X is a student of your school. அதாவது இந்த இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த சைடு எப்போதுமே பெருசாகவே இருக்கும். அப்படி இருந்தானா சப்செட்டுன்னு அர்த்தம். அடுத்தது X such that X is a circle in the plane. இது X such that X is a circle in the plane with radius 1 unit. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிளேனில் வந்து சர்க்கிள், ஒரு பிளேன் இருக்குது, இல்லை சர்க்கிள் எவ்வளோ பெருசு, எத்தனை ரேடியஸ் 5 10 எத்தனை ரேடியஸில் வேணாலும் இருக்கலாம். இது இத்தனை ரேடியஸ்னு அவங்க இந்த சைடு சொல்லலை. ஆனால் இதில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 1 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை யூனிட் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது பெருசு, இது சின்னது. ஆனால் நமக்கு என்னென்னா இந்த சைடு வந்து பெருசாக இருக்கணும், இந்த பக்கம் சின்னதாக இருக்கணும். அதனால் இது வந்து நாட் இஸ் சப்செட். ஓகே. நெக்ஸ்ட் சம் x is an equilateral triangle in a plane. இதில் x such that x is a triangle in the same plane. ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும்? 3 sides are equal. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். x is a triangle in the plane. அதாவது ட்ரையாங்கிள்னால் எது வேணாலும் இருக்கலாம். ஐசாசெல்ஸ் ட்ரையாங்கிள் இருக்கலாம், இல்லை வந்து 90 டிகிரி இது ஐசாசெலஸ் ஈக்குலேட்ரல் ஸ்கெல்டன் ட்ரையாங்கிள். அப்புறம் வந்து 90 டிகிரி அந்த ரைட்டாக 90 டிகிரி ட்ரையாங்கிள் இருக்கும். எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இது வந்து பெருசு இந்த சைடோட. இதில் வந்து வெறும் ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த ட்ரையாங்கிள் வேணால் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் வந்து சப்செட்டு, இந்த ட்ரையாங்கிளுக்கு சப்செட்டு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரினா 90 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்த சம் x is a triangle in a plane. இதில் x such that x is a rectangle in the plane. இதில் வந்து ட்ரையாங்கிள்னால் ஷேப் வந்து இப்படி இருக்கும். இது ரெக்டாங்கிள்னால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதுக்கும் ஒரு காம்பினேஷனாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து நாட் இஸ் சப்செட். நெக்ஸ்ட் சம் x such that x is an even natural number. x such that x is an integer. ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னா 2 4
6 அப்படி போயிட்டு இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் போகும். இதில் வந்து எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர்னா என்ன, 0, இந்த பக்கம் -1 -2 இப்படி போகும், இந்த பக்கம் 1 2 3ன்னு இருக்குது. ஸோ இது எப்படி போயிட்டுருக்கும். இப்போ வந்து இந்த சைடு இருக்கிற இது வந்து இந்த இதில் இருக்கும் 2 2 4 6ன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நிறையா இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்ததுனால இது பெருசாக, இந்த சைடு பெருசாகவும் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது சப்செட்டு. நெக்ஸ்ட் சம், செகண்ட் ஒன், எக்ஸாமின் whether the following statements are true or false. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு சம், AB இஸ் நாட் a subset of BCAன்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சப்செட்னா என்ன இருக்கணும், இதில் இருக்க எலிமெண்ட்ஸு இந்த சைடும் இருக்கணும். இதில் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, இதில் இருக்குது பி இருக்குது, இதுலேயும் பி இருக்குது. அதனால் இது வந்து சப்செட்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ஏ சப்செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். ஆக்சுவலாக என்ன இருக்கணும், ஏபி இஸ் ஏ சப்செட் ஆஃப் பிசிஏ இதான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நாட் ஏ சப்செட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் சம், ஏஇ கொடுத்துருக்காங்க. ஏஇ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவல் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டு. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் என்னென்னா ஏஇ இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து சப்செட் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் என்னென்னா ஏஇ IOU. இப்போ வந்து இந்த ஏன்றது இந்த எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இதில் இருக்குது, இதில் இ இருக்குது, இ இருக்குது. ஸோ வந்து இந்த எலிமெண்ட் வந்து இந்த செட்லேயும் இருக்குது. அதனால் இது மாதிரி இந்த எலிமெண்ட் இந்த செட்டில் இருந்ததுனாலே அது வந்து சப்செட்டுன்னு பேர். ஸோ இதனால் இது வந்து ட்ரூ. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அடுத்த சம், தேர்ட் சம், 1 2 3 வந்து சப்செட் ஆஃப் 1 3 5. இந்த இடத்துல 1 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்கா, 2 வந்து இந்த இடத்துல இல்லை, இதில் இருக்குது, இதில் இல்லை. அதனால் இது நாட் ஏ சப்செட்டு. ஆனால் இங்கே வந்து சப்செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸு. பிகாஸ் 2 is not an element of 1 3 5. அதாவது இந்த இடத்துல 2 இருக்கிற எலிமெண்ட் வந்து இந்த சைடு இல்லை, இந்த 1 3 5ல் இல்லை. அதனால் இது வந்து ஃபால்ஸு. இதில் இருக்கிற எலிமெண்ட் வந்து இதில் இருந்தால் தான் அது சப்செட்டு. எல்லா எலிமெண்ட்டும் இருக்கணும், இல்லை. அதனால் வந்து இது சப்செட் கிடையாது. அதனால் இது ஃபால்ஸு. அடுத்த சம், ஃபோர்த் சம், ஏன்னு ஒன்று ஏ சப்செட் கொடுத்துருக்காங்க. இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏபிசி. இந்த ஏன்ற எலிமெண்ட் வந்து ஏபிசியில் இருக்குது, இந்த எலிமெண்ட் இதில் இருக்குது. அதனால் இது வந்து ட்ரூ. இந்த சைடு இருக்க எலிமெண்ட்டு இந்த செட்டில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இது சப்செட்டு தான். அதனால் இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. ஃபிஃப்த்து சம், இந்த செட்டு ஒன்று செட்டுக்குள்ளே ஏ இருக்குது. இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஏ இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஏன்ற எலிமெண்ட்டு இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தனா சப்செட் தான் இருக்கணும், எலிமெண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஏங்கிறது ஒரு சப்செட்டு. ஆக்சுவலாக வந்து சப்செட்டுங்கிறது இப்படி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எலிமெண்ட் வந்து இந்த ஏபிசியில் எலிமெண்ட்டாக இருக்குமா, இருக்காது. அது வந்து சப்செட்டாக தான் இருக்கணும். அதனால் வந்து ராங். இது வந்து எலிமெண்ட் கிடையாது. அதனால் இது வந்து ராங். அப்படின்னா ஃபால்ஸ். ஒரு செட்டே வந்து ஒரு சப்செட்டே வந்து எலிமெண்ட்டாக ஏபிசியில் இருக்குமானா இருக்காது. அதனால் இது வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 6. அதாவது ஈவன் நேச்சுரல் நம்பர் வந்து 6 இருக்கணும். இந்த இடத்துல இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் விச் டிவைட்ஸ் 36. அதாவது இதில் வந்து 6 லெஸ் தேன் 6 என்னென்ன நம்பர், நேச்சுரல் நம்பர்னால் ஈவன் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 4 மட்டும்தான் இருக்கும். 6 ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்னு கொடுக்கல. ஈக்குவல்னு கொடுத்தா தான் 6 ஆட் பண்ணணும். இங்கே லெஸ் தேன் கொடுத்ததுனால 2 4 மட்டும்தான் இருக்கும். இது வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் விச் டிவைட்ஸ் 36. 36 வந்து டிவைட் பண்ணுற நம்பர்லாம் என்னென்ன இருக்குன்னா 1 2
3 4 5 கிடையாது 6 5 6 6 6 ஆர் 36 36 7 கிடையாது 7 கிடையாது 8 கிடையாது 9 அப்புறம் 9 10 11 கிடையாது 12 இருக்குது அப்புறம் 36 இது எல்லாமே வந்து 36ஆல் டிவைட் பண்ண முடியும். அதனால் 2 4 இது இந்த 2 இந்த 2 இதில் இருக்குது 4 4 இருக்குது. அதனால் இது வந்து சப்செட்டு. இது வந்து தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் சம். தேர்ட் சம் பார்க்குறோம். லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் செட்டுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் 1 2 3 3 4ங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, அப்புறம் 5 1ங்கிறது எலிமெண்ட்டு, 2ங்கிறது எலிமெண்ட்டு, 3 4ங்கிறதே ஒரு எலிமெண்ட்டு தான், அது செட்டுக்குள்ளே இருக்குது. 5 which of the following statements are incorrect and why? இப்போது இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம இந்த சம்மில் போட போகிறோம். அது வந்து கரெக்டாக தப்பானது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னு சொல்லணும். இப்போ வந்து 3 4ங்கிறது சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 4ங்கிறது என்னென்னா இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஒன் இஸ் அன் இப்போ வந்து இந்த ஏக்கு வந்து 1 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ, 2 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி ஏ, அப்புறம் 3 4ங்கிறதே எலிமெண்ட்டு, ஒரு எலிமெண்ட், மொத்த எலிமெண்ட் அது. இதுவே வந்து ஒரு எலிமெண்ட்டு ஈக்குவல் டு ஏ, இதுவும் ஒரு எலிமெண்ட்டு. 3 4ங்கிறதே ஒரு எலிமெண்ட்டு தான். அப்புறம் 5 ஒரு எலிமெண்ட்டு. இந்த இடத்துல இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கொயர் பேக்கெட்டில் இருக்க என்க்ளோஸ்டாக இருக்கிற 3 4ங்கிறதே வந்து ஒரு எலிமெண்ட்டு தான். இது இந்த செட்டுக்குள்ளே இந்த எலிமெண்ட்டு 3 4ன்னு இருக்குது, சேர்த்து செட்டாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. ஓகே, மற்றதெல்லாம் நமக்கு புரியும். இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 4 இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சப்செட்டா? 3 4ங்கிறது ஒரு எலிமெண்ட்டு இல்லையா? நம்ம எலிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் தி எலிமெண்ட், நாட் சப்செட்டு. இது ஒரு எலிமெண்ட்டு, அதனால் இந்த சப்செட் கிடையாது. அதனால் இது திஸ் இஸ் ஃபால்ஸ். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் 3 4 is an element of A, not a subset. Next sum. 3 4 is an element of A. நம்ம கரெக்டுன்னு சொல்லி இப்போ பார்த்தோம் இல்லையா? 3 4ங்கிறது வந்து எலிமெண்ட்டு தான், செட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டு. ஸோ கரெக்டு. பிகாஸ் 3 4 is an element of set A. ஓகே, நெக்ஸ்ட் சம். தேர்ட் சம் பார்க்குறோம். தேர்ட் சம். த்ரீ ஃபோர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ, அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் வந்து இதில் 3 4 ப்ராக்கெட் சப்செட் ஆஃப் ஏ. இது கணக்கு ரொம்ப நல்ல கணக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டுன்னு எடுத்தோன்னா 1 இஸ் அன் எலிமெண்ட்டு அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல 3 4 அண்ட் எலிமெண்ட் தான் சொல்லணும். 3 4ங்கிறது செட்டாகவே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டோம்னு வச்சுங்களேன். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுரும். இது 3 4ங்கிறதே இந்த மாதிரி இருக்கிறதே இது வந்து ஒரு எலிமெண்ட்டு. அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டால் தான் சப்செட்டு. அதனால் எலிமெண்ட் வந்து ஒரு சப்செட்டாக இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ப்ராக்கெட் போடுவோம். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டாலே நமக்கு வந்து சப்செட்டுன்னு சொல்கிறோம். அப்போது 3 4ங்கிறதே இது ஃபுல்லாகவே எலிமெண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ப்ராக்கெட் போட்டால் இது ஃபுல்லாகவே எலிமெண்ட்டு தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஒரு ப்ராக்கெட், அடுத்தது ஒரு ப்ராக்கெட் போட்டு இது ஒரு எலிமெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் ஒரு எலிமெண்ட் போட்டால் என்ன பண்ணுவோம்? சப்செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து கரெக்டு. இது புரிஞ்சுதாம்மா? ஆக்சுவலாக 3 4ங்கிறதே ஒரு எலிமெண்ட் தான். ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு செட் போடுறோம், சப்செட் போடுறோம். அப்போ அது சப்செட் தானே, கரெக்டு. ஃபோர்த்து சம். 1 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. நம்ம பார்த்துட்டோம் 1 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. இது 1ங்கிறது வந்து எலிமெண்ட்டு தான். ஏங்கிறதுல இருக்குது, ஏங்கிற செட்டில் 1 இருக்குது, அதனால ஒரு எலிமெண்ட். கரெக்டு.
அடுத்தது ஃபிஃப்த்து சம். 1 is a subset of A. இது வந்து கரெக்டான இன்கரெக்ட். எப்படின்னா இப்போ வந்து இதுக்கு வந்து பிகாஸ் இதுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டால் தான் சப்செட்டுன்னு அர்த்தம். இங்கே ப்ராக்கெட் இல்லை, வெறும் எலிமெண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டு. இதுதான் கரெக்டு. இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, ஒரு எலிமெண்ட் மட்டும் கொடுத்தானா அது வந்து சப்செட் கிடையாது. அதில் ஒரு ப்ராக்கெட் என்க்ளோஸ்ட் ப்ராக்கெட் வந்தால் தான் சப்செட்டு. 6th சம். One to 5 is a subset of A அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஏங்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு A equal to 1 2 இதில் 3 4 5 இதுதான் கொடுத்துருக்காங்க கணக்கில். அப்போது 1 to 5ங்கிறது என்ன? 1 2 5 இஸ் a subset. எப்படின்னா வந்து 1 is an element of A, the 1 is an element of A, அப்புறம் 2 is an element of A, 5 is an element of Aன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து சப்செட்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1 வந்து எலிமெண்ட்டாக இருக்குது ஏல, 2வும் எலிமெண்ட்டாக இருக்குது ஏல, அதே மாதிரி 5வும் எலிமெண்ட்டாக ஏல இருக்குது. அப்போ இது சப்செட்டு தான். 6th 7th சம். இப்போ 1 2 5 கொடுத்துருக்காங்க. இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து எலிமெண்ட்னா எப்படி இருக்கணும்னா தனியாக இருக்கணும். 1 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ எப்படி கொடுத்துருக்கணும். இங்கே செட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு இருக்கணும், 5 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு இருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, தனியாக கொடுக்கணும். அதாவது 1 2 5 எலிமெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். செட்டு இல்லை, இதுதான் கரெக்டு. திஸ் இஸ் ராங். ஓகே, இது வந்து ராங், இன்கரெக்ட். தனித்தனியாக நம்ம நம்பர் இருந்ததுன்னா அது வந்து கரெக்ட் ஃபார்மு. இது வந்து செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து சப்செட் தான் தவிர இது வந்து என்னென்னா சப்செட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சப்செட் தான் தவிர எலிமெண்ட் கிடையாது. 8th சம். 1 2 3 is a subset of A. 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்செட்னா நம்ம என்ன படித்தோம், எலிமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா. 1 2 இருக்குது. சப்செட்னா இந்த 1 வந்து ஏல இருக்குது, 1 வந்து ஏல இருக்குது, 2வும் இருக்குது. ஆனால் 3 இல்லை, 3வும் 4வும் காம்பினேஷனாக இருக்குது. அதனால் திஸ் இஸ் நாட் ஏ சப்செட். இது அதனால் இது வந்து இன்கரெக்ட். பிகாஸ் 3 இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. அண்டர்ஸ்டாண்ட்? 3யும் 4ம் சேர்ந்து இருக்குது. அதனால் அது வந்து இல்லை. சப்போஸ் 3 4 சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே 3 தனியாக இருக்குது. அதனால் இது வந்து 3ன்ற எலிமெண்ட்டு இல்லை, தனியாக இல்லை. 3 4 சேர்ந்து தான் இருக்குது. அதனால் திஸ் இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் ஏ. 9th சம். பை இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. பைங்கிற பை வந்து எலிமெண்ட் ஆனால் கிடையாது. ஏன்னா இங்கே இல்லை. ஏன்ற செட்டில் பைங்கிறது என்ன, பையனா எப்படி இருக்குன்னா பை ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும், நல் செட்டு. இது வந்து எலிமெண்ட் கிடையாது. இதுக்குள்ளே ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? இல்லை. அதனால் இது வந்து நாட் இன்கரெக்ட், நாட் அன் எலிமெண்ட், நாட் எலிமெண்ட் ஆஃப் ஏ. அடுத்தது 9க்கு அப்புறம் 10. பை இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. ஆமாம், அதாவது இது வந்து ட்ரூ, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. எப்படின்னா பை இஸ் தி சப்செட் ஆஃப் பை. நம்ம படிச்சிருக்கோம், பை இஸ் தி சப்செட் ஆஃப் எனி செட் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லா செட்லேயும் வந்து பை வந்து சப்செட்டாக இருக்கும். அடுத்தது 11th சம். இது மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, பை போட்டிருக்காங்க. இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏவா அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, பை கொடுத்துருக்காங்க உள்ள. பை இப்போ வந்து பைனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெறும் நல் செட் மட்டும் தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, பை உள்ளுக்குள்ளே ஒரு போட்டிருக்காங்க பையனு. அதனால இது வந்து இதுக்குள்ளே எலிமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி இந்த நெல் செட்டுக்குள்ளே எலிமெண்ட் இருக்கக்கூடாது பையனு. அது இருந்ததுன்னா நாட் ஏ சப்செட்டு. ஓகே, நாட் ஏ சப்செட். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். எப்படின்னா பையனா நல் செட்டு மட்டும்தான் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு பையன் போட்டாங்கன்னா இது வந்து சப்செட் கிடையாது. ஓகே, இது நாட் ஏ, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.